வணக்கம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய அரசிடம் அனுமதியை தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதில் இருந்து தற்பொழுது வர ஏராளமான கருப்பு பணங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், சமீபத்தில் எம்பிக்கள் வீட்டிலும் கோடிக்கணக்கான கருப்பு பணங்களை பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. கடைசியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீலகிரி இந்தியா இருக்கக்கூடிய நமது ராசா அவரது 15 சொத்துக்களும் முடக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகதீசன் அவர்கள் சொந்தமான 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் சோதனைகளை நடத்திய பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முதல் ஸ்டாலின் அவர்களை தூக்குவதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விரைந்து செய்து வருகிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துணை இராணுவப்படை மத்திய அரசிடம் கேட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மகளிர் மாநாடு நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற இந்திய கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மகளிர்கள் இதில் கலந்து கொள்ளாத நிலையில் தோல்வி பயத்தில் காரணமாக தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறதாக குறிப்பாக 3 நாட்கள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலெக்டராக நகர்த்தி வருகின்றார். ஏனென்றால் முஸ்லிம் நிறைய சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றியா இது என்று பல்வேறு விதமான கேள்விகளையும் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது காய் நகர்த்தியுள்ளார். ஓட்டுகளை தன் பக்கம் ஈர்த்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல குளறுபடிகள் நடந்து இருக்கும் நிலையில் மீண்டும் கருப்பு பணங்களை கைப்பற்ற வரும் நிலையில் இதற்கு தொடர்பு முதல் ஸ்டாலின் அவர்களே இருக்கிறார் என்ற தகவல் மக்களிடையே தெரிய வந்தால் ஏற்கனவே சட்டப்பேரவையில் நடந்ததை போலவே மனதில் வைத்து கொண்டிருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் பெண்கள் புறக்கணிப்பதும் செய்கிறார்கள். இதில் ஊழல் பணத்திலும் கருப்பு பணத்திலும் தொடர்பு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக இது நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவப் போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காவலர்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக துணை இராணுவத்தையும் மத்திய அரசிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.